இலங்கையில் ஒரு நெசவாளர் குடும்பத்தில் தெய்வீக குழந்தை ஒன்று பிறந்தது. சிறு வயதிலிருந்தே உலக விஷயங்களில் நாட்டமில்லாமல் சிவனை வழிபடுவதிலும் இயற்கையின் ரகசியங்களை அறிவதிலும் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்தது. தென்னிந்தியாவில் உள்ள பொதிகை மலையில் வாழும் அகத்தியர் என்ற மகா சித்தரின் பெருமைகளை அவன் கேள்விப்பட்டான். அவரிடம் சீடனாகச் சேர்ந்து ஞானம் பெற வேண்டும் என்ற தணியாத தாகத்துடன் பெற்றோரிடம் ஆசி பெற்று தன் நீண்ட பயணத்தை தொடங்கினான். தன் பயண வழியில் அவர் போகர் என்ற மற்றொரு பெரும் சித்தரை சந்தித்தார். இளைஞனின் கண்களில் ஒளிந்திருந்த ஞானத் தேடலை கண்ட போகர் அவனுக்கு இரசவாதம், காயகல்பம் போன்ற சித்தர்களின் உயர் கலைகளை கற்பித்தார். போகர் கற்பித்த காயகல்ப முறையை பயன்படுத்தி பல ஆண்டுகள் தவம் செய்து தன் உடலை தங்கம் போல ஒளிரும் அழியாத உடலாக மாற்றினார். அவருடைய மேனி சூரியனைப் போல தெய்வீக பிரகாசத்துடன் ஜொலித்தது. ஆனால் இந்த தங்க ஒளி மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்து அவருடைய தியானத்திற்கு இடையூறாக இருந்தது. எனவே அவர் பலவிதமான சக்தி வாய்ந்த மூலிகைகளைக் கொண்டு தனக்கென ஒரு கருப்பு நிறச் சட்டையை தயாரித்து தன் பொன்மேனியை மறைக்க அணிந்து கொண்டார். அந்த மூலிகை சட்டையை அவர் எப்போதும் அணிந்திருந்ததால் மக்கள் அவரை சட்டை முனி என்று மரியாதையுடன் அழைக்கத் தொடங்கினர். அவர் தன் தெய்வீக ஒளியை அந்த சட்டைக்குள் மறைத்து மிகவும் எளிமையானவராக வாழ்ந்தார். இறுதியாக அவர் பொதிகை மலையை அடைந்து அகத்தியரை சந்தித்து அவருடைய சீடரானார். அகத்தியரின் வழிகாட்டுதலில் அவர் சித்த மருத்துவத்தின் உச்சத்தையும் யோகக்கலையின் ஆழத்தையும் முழுமையாக கற்றுத் தேர்ந்தார். சட்டைமுனி தன் சித்த ஆற்றல்களை மக்களின் நன்மைக்காகவே பயன்படுத்தினார். தீராத நோய்களை தீர்த்தார். வறுமையில் வாடியவர்களுக்கு இரசவாதத்தின் மூலம் தங்கம் உருவாக்கி கொடுத்தார். அவர்களின் துயரங்களை போக்கினார். சித்தர்களின் தத்துவங்களும் மருத்துவ குறிப்புகளும் மிகவும் கடினமாக இருந்ததால் அவற்றை எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் இலகுவான பாடல்களாக எழுதினார். அவருடைய எழுத்துக்கள் சித்த அறிவை அனைவருக்கும் கொண்டு சேர்த்தன. எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி மக்களுக்கு ஞான வழிகாட்டியாக விளங்கிய சட்டைமுனி இறுதியில் திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கம் ஜீவ சமாதி அடைந்தார். இன்றும் அவர் தன் சூட்சும உடல் மூலம் பக்தர்களுக்கு வழிகாட்டி அவர்களை ஆபத்துகளிலிருந்து காத்து வருகிறார்.